Hi friends, welcome to Indian newspaper analysis in Tamil. இன்னைக்கு நியூஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கலாம் வாங்க. ஆஸ் யூஷுவலாக ஒரு டாபிக் நம்ம எடுத்துக்கிட்டா ஒரு ப்ராக்டிஸ் எம்சிக்யூ தென் நியூஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ப்ரிலிம்ஸ்ல கேட்குற எக்ஸ்ட்ரா ரெலவெண்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம்ல அதே ஆஸ்பெக்ட்ல இந்த வீடியோவும் கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வித் ரெஃபரன்ஸ் டு தி அனிமியா முக்த் பாரத் ப்ரோக்ராம் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். First, Anemia Mukt Bharat is an initiative under the National Health Mission. Second statement, the revised guidelines include low birth weight basis 0 to 6 months as new beneficiary group. Third, Anemia Mukt Bharat primarily focus only on iron supplementation. Which of the statements given above is are correct? A 1 and 2, B 2 and 3, C 1 and 3, D all of the above. Correct answer என்ன option A 1 and 2. Third statement incorrect. ஏன்னா வந்து iron supplementation மட்டும் இல்லாமல் deworming, டயட்ரி இம்ப்ளிமெண்டேஷன், பிஹேவியர் சேஞ்ச் கம்யூனிகேஷன், டிஜிட்டல் ட்ராக்கிங் அது மாதிரி வந்து நிறைய அடிஷ்னல் ஃபேக்டர்ஸும் இருக்குது. ஸோ வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி. நியூஸில் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் வந்து ரீசெண்டாக வந்து ஆல்ரெடி இந்த அனிமியா முக்த் பாரத் கைட்லைன்ஸை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதில் வந்து ஏர்லி இன்டர்வென்ஷன், டயட்ரி இம்ப்ரூவ்மெண்ட் ஃபோக்கஸ், டிஜிட்டல் ட்ராக்கிங் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்னென்னா எர்லியாக வந்து T3 ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. டெஸ்ட், ட்ரீட், டாக். இப்போ வந்து T4 ஸ்ட்ராட்டஜியாக மாற்றிருக்காங்க. அதாவது டெஸ்ட், ட்ரீட், டாக் அண்ட் ட்ராக்னு பார்த்துருக்காங்க. அதாவது ட்ராக் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வச்சுங்களேன், லோ பர்த் வெயிட் பேபிஸ் 0 to 6 months வந்து ஆட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் ஈகோ சிஸ்டம் வில் பி கிரியேட்டட் ஃபார் எதுக்குன்னா ஹீமோக்ளோபின் டெஸ்டிங், பெனிஃபிஷரி ட்ராக்கிங், ஃபாலோ அப் மானிட்டரிங், தென் நியூ ஈட் ரைட் காம்போனன்ட் அது மாதிரி வந்து கரெக்டாக வந்து அயன் ரிச் டயட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம். அது மாதிரி வந்து நிறைய ஃபீச்சர்ஸை வந்து அப்டேட் பண்ண கைட்லைன்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரீசெண்டாக அப்டேட் பண்ண 5th சர்வேல என்ன சொல்லிப்பாங்கன்னா அரௌண்ட் 67% ஆஃப் சில்ட்ரன் 6 to 59 மாதம் இருக்குங்க. அதே மாதிரி 57% ஆஃப் உமன், தென் 52% ஆஃப் ப்ரெக்னன்ட் உமன் இது மாதிரி எல்லாருமே வந்து அனிமியாவில் வந்து இந்தியாவில் வந்து சஃபர் ஆகிருக்காங்கன்ற ரிப்போர்ட் இருந்தனால ஸோ இன்னும் வந்து அதிகமான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இது மாதிரி ரீசெண்டாக கைட்லைன்ஸ் வந்து அப்டேட்டும் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த டாபிக்லாம் எக்ஸ்ட்ரா ப்ளீன்ஸ் பாயிண்ட் பார்த்துக்கலாம். அனிமியா வந்து எதனால் காணப்படும்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லையோ இல்லாட்டி நம்ம உடம்புலையோ வந்து அயன் டெஃபிஷியன்சி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா நம்ம வந்து அனிமியா இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி, விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, வார்ம் இன்ஃபெக்ஷன், மலேரியா, ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் லைக் தலாசிமியா, சிக்கிள் செல் டிசீஸ் இதெல்லாம் வந்தாலும் அனிமியா வரும். ஆனால் முக்கியமான காரணம் எதனாலனா அயன் டெஃபிஷியன்சினால தான் நம்மளுக்கு வரும். ஃபர்ஸ்ட் ABMB இந்த ப்ரோக்ராம் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2018 லான்ச் பண்ணாங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ல நேஷனல் ஹெல்த் மிஷன்ஸ் கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இதில் வந்து முக்கியமாக என்னென்ன பண்ணுவாங்கன்னா IFA வந்து சப்மிட் பண்ணுவாங்க, டிவார்மிங், HB டெஸ்டிங், BCC ட்ரீட்மெண்ட் ஃபார் நான் நியூட்ரிஷனல் காசஸ், டிஜிட்டல் மானிட்டரிங் இது மாதிரி வந்து எல்லா ப்ரோக்ராமும் வந்து இந்த ப்ரோக்ராம் கீழே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. தென் WHO ஹீமோக்ளோபின் எவ்வளோ வந்து கட் ஆஃப் சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா. மென்னுக்கு வந்து அனிமையான எப்போ சொல்லுவோம்னா நம்ம ஹீமோக்ளோபின் லெவல் வந்து 13 லெஸ் தென் வந்து GDL வந்து ரீச் பண்ணலாம். அதே நான் ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து 12 இருக்கும். அதே ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து லெஸ் தென் 11 கிராம் இருந்தால் அவங்களுக்கு வந்து அனிமையான்னு நம்ம சொல்லுவோம். அனிமையானு ஓவராலாக சொன்னால் ஹீமோக்ளோபின் வந்து நம்ம பிளட்டில் இருக்கிறதோட லோயராக இருக்கும். இதனால் வந்து பிளட்டோட ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டியை வந்து ரிடியூஸ் பண்ணும். இதனால் வந்து மேஜரான ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் நியூட்ரல் மேட்சன் சிப்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் லா. அதாவது நியூஸ் எடிட்டோரியல் என்ன வந்துச்சுன்னா கேன் நியூட்ரல் சிப்ஸ் லாஃபுல்லி அட்டாக். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் வந்து சிப்ஸில் போன 3 பேர் வந்து இறந்துட்டாங்க நியூஸில் வந்து நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் அனலைசிஸ் வீடியோவில். அது மாதிரி வந்து ஒரு காமனான சிப்ஸை வந்து ஒரு கண்ட்ரி வந்து அட்டாக் பண்ணலாமா அதுக்கெல்லாம் வந்து எடிட்டோரியலில் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டாப்பிக்கை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து இஷ்யூஸ் இந்தியாவில் 3 பேர் இறந்துருக்காங்களா, ஸோ எக்ஸாமில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மெயின்ஸ் எக்ஸாம்லும் கேட்கலாம், ப்ரீம்ஸ் எக்ஸாம்லும் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. சரி, கொஸ்டின் போலாமா. வித் ரெஃபரன்ஸ் டு நியூட்ரல் merchant ships during armed conflict, consider the following statement. First statement, neutral merchant ships are generally protected under the international humanitarian law. Second statement, a neutral merchant ship may lose its protection if it directly contributes to military operations. Third, the United Nations Convention on the Law of Sea governs conduct of warfare during armed conflict. Correct answer என்னன்னா ஆப்ஷன் A 1 and 2 only. ஏன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன இன்கரெக்ட்னா யுனைடெட் நேஷன் கிளாஸ் அது வந்து இந்த வார்ஃபேர் ரிலேட்டடாக சொல்லிக்க மாட்டாங்க. அதுவும் வந்து இன்டர்நேஷ்னல் ஹியூமனிட்டேரியன் லா தான் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் தேர்ட் வந்து இன்கரெக்ட். கரெக்டான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி. சரி, நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். நியூஸில் நான் வந்துச்சுன்னா
ரெட் சி அண்ட் அரேபியன் சீல மோஸ்ட் ஆஃப் த காமன் ஷிப்ஸும் வந்து அட்டாக் பேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மாதிரி வந்துருந்துச்சு. அதாவது ஹெஸ்புல்லா, ஈரான் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நியூஸில் பார்த்தது தான். ஆல்ரெடி 3 இந்தியன்ஸ் வந்து காமனாக ஒரு ஷிப்பில் தான் போகிறாங்க, மெர்ச்சன்ட் ஷிப்பில் தான் போயிருப்பாங்க. ஆனாலும் வந்து அட்டாக் பண்ணதுனால அவங்க வந்து உயிரிழந்திருப்பாங்க. இது மாதிரி காமனான வெஹிக்கிளை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து உரிமை இருக்கா, அது மாதிரி இருந்தால் எடிட்டோரில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஐஎச்எல்லாம் வந்து கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. அதில் என்னென்னா, ஒரு மெர்ச்சன்ட் ஷிப்ஸ், சிவிலியன் அண்ட் சிவிலியன் ஆப்ஜெக்ட்ஸை வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஹர்ட் பண்ணக்கூடாது. ஆனால் வந்து சப்போஸ் அந்த சிப்ஸ் வந்து என்னென்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் வெப்பன்ஸோ, மிலிட்ரி சப்ளைஸோ, தென் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் அது மாதிரி வந்து ஒரு இஷ்யூஸ் போகிற இடத்துல வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷனும் வந்து தர முடியாது. அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் லீகாலிட்டி ஆஃப் அட்டாக்ஸ் ஆல்சோ டிஃபென்ஸ் ஆன் த கம்ப்ளைண்ட்ஸ் வித் யுனைடெட் நேஷன் சார்ட்டர், பிரின்சிபல்ஸ் ஆஃப் நெசசிட்டி அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரொபரேட்டர் இருக்கும். இதை வந்து லேட்டராக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்தியா வந்து இது மாதிரி நம்ம வந்து 3 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்களா, ஸோ வந்து அவங்களுக்கு வந்து டிப்ளமேட்டிக் ப்ரொடெக்ஷன், இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் காம்பன்சேஷன் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் கேட்கறதுக்கும் இந்தியாவுக்கு வந்து உரிமை இருக்குது. அதை மாதிரி வந்து கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் லாஸ் வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐஎச்எல். இது வந்து என்னென்னா லா ஆஃப் ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட் சொல்லுவோம், அல்லாட்டி லா ஆஃப் வார், அது மாதிரி ஜென்ரலாக சொல்லலாம். இது வந்து என்னென்னா ஒரு வார் அப்போ வந்து சிவிலியன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் மெடிக்கல் பர்சனல், சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கரெக்டாக வந்து யாராவது வந்து எமர்ஜென்சி நீடாக இருந்தால் உதவுறதுக்காக கொண்டு வந்திருந்தா அந்த ஐஎச்எல். இது வந்து 4 ஜெனீவா கன்வென்ஷன் பேஸ் பண்ணியிருக்கும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் wounds sick on land. ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி பண்ணி ரிகவர் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் வந்து wounded, sick or shipwrecked at sea, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்கணும். தேர்ட் வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் POWC அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். லாஸ்ட் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவிலியன்ஸ் அது மாதிரி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். யாராவது வந்து எமர்ஜென்சின்னு வந்தால் இந்த ஆர்டரில் வந்து இது பண்ணணும்னு 1949 ஜெனீவா கன்வென்ஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. அடிஷனல் ப்ரோட்டோகால்ஸ் வந்து ப்ரோட்டோகால் 1 1977 இன்டர்நேஷனல் கான்ஃப்ளிக்ஸ், ப்ரோட்டோகால் 2 1977 நான் இன்டர்நேஷனல் கான்ஃப்ளிக்ஸ், ப்ரோட்டோகால் 3 2005 ரெட் கிறிஸ்டல் எம்பளம். இது மாதிரி வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வாரை வந்து இது மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணலான்னு ஜெனீவாவில் வந்து யுனைடெட் நேஷன் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. தென் யூஎன் கிளாஸ் வந்துச்சுல, அது என்னென்னு பார்க்கலாம். யூஎன் கிளாஸ் வந்து 1982 அப்டேட் பண்ணாங்க. இது வந்து 1994 வந்து ஃபோர்ஸ் வந்துச்சு. அதாவது இது வந்து என்னென்னா மேரிடைம் ஜோன்ஸை வந்து டெஃபைன் பண்ணிப்பாங்க. அதாவது 12 நாட்டிக்கல் மைல் ஒரு கண்ட்ரியில் வந்து, அதாவது இந்தியன் ஓஷன் எடுத்துக்கலாம், இந்தியான்னு இருக்குங்களா, இது வந்து அதை சுற்றி இருக்க 12 நாட்டிக்கல் மைலுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ரைட்ஸ் வந்து இந்தியாவுக்கு மட்டுமே தான் இருக்கும். அது வந்து என்னென்ன பண்ணிக்கலாம். அதே 24 நாட்டிக்கல் மைல்னால் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும். அது மாதிரி வந்து ஒவ்வொரு ஜோனும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வந்து அவங்களுடைய உரிமைகள் வந்து கம்மியாகிட்டே போகும். அதுக்கு வந்து ஒரு 350 நாட்டிக்கல் மைல் எல்லாமே தாண்டி போச்சுன்னா அது வந்து காமன் சி, எல்லா கண்ட்ரினாலும் அந்த ஏரியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து லா வந்து டிபெண்ட் பண்ணிப்பாங்க யூஎன் கிளாஸ். ஓகேங்களா. தென் கோர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஐஎச்எல் டிஸ்டிங்ஷன் அந்த நியூஸில் வந்துச்சுல, அதை நான் பார்த்துக்கலாம். டிஃப்ரென்ஷியேட் சிவிலியன் ஃப்ரம் காம்பேட். அதாவது வந்து ஏதாவது ஒரு போராட்டம், ஏதோ வார் நடக்குதுன்னா அங்கே வந்து யார் யார் போராளிங்களோ, யார் யார் மக்கள், பாவப்பட்ட மக்கள், அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லாத மக்களும் செப்பரேட் பண்ணி இருக்கணும். அவங்களுக்கு கரெக்டான வந்து நெசசரியான வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அது மாதிரி நம்ம வந்து டிஸ்டிங்ஷன் பண்ணணும் சொல்கிறது தான் டிஸ்டிங்ஷன் சொல்லும். தென் ப்ரொபோர்ஷனாலிட்டி. சிவிலியன் harm must not be excessive. ப்ரீகாஷன். மினிமைஸ் சிவிலியன் காசுவாலிட்டிஸ். அதாவது வந்து எந்த ஒரு வாருமே இல்லாமல் மாதிரி பண்ணணும். சப்போஸ் நடந்தாலும் சிவிலியன்ஸ் வந்து அதில் வந்து சஃபர் பண்ணவே கூடாது, அது மாதிரி பண்ணணும், அது மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டாபிக், துங்கபத்ரா டேம் ரிவர் வந்து வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் வந்து ஸ்டேட் கோஆப்ரேஷன் நல்லா பண்ணதுனால கிளியராக நடக்கு, அது மாதிரி வந்து எடிட்டோரியில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டாபிக் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலாம். வித் ரெஃபரன்ஸ் டு துங்கபத்ரா டேம் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். First statement, Tungabhadra Dam is built across Tungabhadra River, a tributary of Krishna River. Second statement, the Tungabhadra River originates in the Western Ghat. Third statement, Tungabhadra Dam provides irrigation benefits of Karnataka, Andhra Pradesh, Telangana. Which of the statements given above is correct? A 1 and 2, B 2 and 3, C 1 and 3, D all of the above. Correct answer என்ன? Option D all of the above. நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா அலாங் வித் யூனியன் ஜல் சக்தி மினிஸ்டர் இவங்க எல்லாமே சேர்ந்து என்னென்னா 33 ஸ்பில்வே கேட்ஸ் ஆஃப் துங்கபத்ரா டேமை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு இஷ்யூ நம்ம காமனாக தெரியும். ஒரு ரிவர்னாவே வந்து மல்டி ஸ்டேட் வந்து இஷ்யூஸ் போயிட்டு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து கர்நாடகா போயிட்டு இருக்குல்ல, மேகதாது அணை, காவிரி ரிவரில், அது மாதிரி இருக்கும்போது இது மாதிரி வந்து எல்லா சீஃப் மினிஸ்டரும் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு டேம்லேருந்து ஓப்பன் பண்ணி விட்றாங்கன்னா அந்த கோஆப்ரேஷன் வந்து நல்லா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி வந்து நியூஸில் வந்துச்சு. தென் துங்கபத்ரா போர்ட்
அதுதான் வந்து ரெகுலேஷன் பண்ணும். ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து எவ்வளோ வந்து வாட்டர் சப்ளை பண்ணணும். இது வந்து 16.4 லட்சம் ஏக்கர்ஸ் வந்து டேம் வந்து இந்த இரிகேட் பண்ணுது இந்த டேம். அதில் வந்து கர்நாடகா வந்து 9.6ம், அதே ஆந்திரா எடுத்துக்கிட்டா 6.25, அதே தெலுங்கானா எடுத்துக்கிட்டா 87,000 ஏக்கர்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி இது வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இஷ்யூஸ் கம்மியாக இருக்குது அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த ஓப்பன் பண்ணுறதுக்கான காரணம்னா ஆகஸ்ட் 2024 வந்து ஹெவி ஃப்ளட் இருந்துச்சு. அதனால வந்து கேட் வந்து டெஸ்ட்ராய் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து ஹை கிரேட் ஸ்டீல் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. 51 கோடி வந்து இது பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து 60 இயர்ஸ் வந்து இது வந்து நல்லா இயங்கும். அது மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கீ டென்ஷன்ஸ் என்னென்னா இப்போ வந்து சில்டேஷன் ப்ராப்ளம் இருக்குது. அப்படின்னா ஒரு தண்ணி இப்போ ரிவர் போயிட்டே இருக்குன்னா மணல் வந்து அப்படியே லைட்டாக இது மாதிரி அடியில் படியும்ல. ஸோ வந்து இது மாதிரி படிச்சுட்டே இருக்கிறதுனால ரிவரோட குவான்டிட்டி வந்து கம்மியாகிற மாதிரியே இருக்கும். ஸோ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ப்ராப்ளம் வந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து டீசில்டேஷன் ரெசர்வைசல் பண்ணணும் அது மாதிரி வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வந்து நியூஸில் வந்துருந்துச்சு. சரி, இந்த டாபிக்ல மட்டும் எக்ஸ்ட்ரா பிலிம்ஸ் பாயிண்ட் பார்த்துக்கலாம். துங்கபத்ரா ரிவர் அண்ட் டேம். இது வந்து துங்கபத்ரா வந்து கிருஷ்ணாவோட ரிவர். இது வந்து துங்கா பத்ரா 2 ரிவர்ஸ் கான்ஃபியூஷனாக பண்ணோம். இந்த ரிவர் வந்து எங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து கர்நாடகா வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து இங்கே எதுனா கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் வந்து ஃப்ளோ ஆகும். இது வந்து கிருஷ்ணா ரிவர் வந்து தெலுங்கானா ரீஜனில் வந்து ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து டேம் எங்கே இருக்குன்னா ஒஸ்பேட் கோப்பல் டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகா வந்து பண்ணுறாங்க. இந்த டேம் வந்து இரிகேஷன், ஐடல் பவர், ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் ஃப்ளட் மாடரேஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன்னா வந்து நம்ம நிறைய இன்டர்ஸ்டேட் ரிவர் வந்து அப்டேட் பண்ணதால எக்ஸாம் வந்து கிடைக்கிறது வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆர்டிகல் 262 நம்மளுக்கு தெரியும், 2 ஆருக்கு நடுவில் வந்து இஷ்யூஸ் வரல, 2 ஸ்டேட் நடுவில். ஸோ ஆர்டிகல் 262 தான் வந்து இன்டர்ஸ்டேட் ரிவருக்கு ரிலேட் ஆனது. இதில் வந்து பார்லிமெண்ட் வந்து லாவை கிரியேட் பண்ணி டிஸ்பியூட் வந்து சால்வ் பண்ணலாம் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் ஜுடிஷியன் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. தென் இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் இந்த ஆர்டிகல் 260 பேஸ் பண்ணி 1956 கிரியேட் பண்ணிப்பாங்க. இதில் வந்து ட்ரைபுனல் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட டிசிஷன் வந்து ஃபைனல் அண்ட் பைண்டிங்காகவும் இருக்கும். தென் துங்கபத்ரா போர்ட் ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் ஆக்ட் அது கீழே வந்து 1953 வந்து கிரியேட் பண்ணாங்க. ரெகுலேஷன் ஆஃப் ரிவர்ஸ் ஃப்ளோ வந்து எவ்வளோ வந்து வாட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அது வந்து மெஷர்மெண்ட் மாதிரி இருக்கும். தென் கிருஷ்ணா ரிவர் பற்றியும் பார்த்துக்கலாம். இது வந்து என்னென்னா மகாபலேஸ்வர் மகாராஷ்டிரா வந்து ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் வந்து இது வந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் எல்லா ஸ்டேட்டுக்கும் ஃப்ளோ ஆகுது. இதோட மேஜர் ட்ரைபல்ஸ் எடுத்துட்டா பீமா, துங்கபத்ரா, கட்டபத்ரா, மலபிரபா, முசி இதெல்லாம் முக்கியமான ட்ரைபல் ரிவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். எனி சஜஷன் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறோம்.